கனமழை காரணமாக நெற்பயிர்கள் நீர்ல மூழ்கியதால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வேண்டும்னு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தி இருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பெய்து வரும் கனமழை காரணமாக 8000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான நெல் மூட்டைகள் மழையில நனைந்து வீணாகியுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் மனவேதனை அளிப்பதாக குறிப்பிட்டிருக்காரு. அறுவடை செய்து 10 நாட்கள் கழித்தும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் விவசாயிகளுடைய பல மாத உழைப்பை உதாசீனப்படுத்தியுள்ள திமுக அரசுடைய செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. விவசாய பெருமக்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டிய திமுக அரசு அலட்சிய போக்கோட செயல்பட்டு நெல் மூட்டைகளை சேதப்படுத்தியது மட்டுமில்லாம அறுவடைக்கு தயாராக இருந்த 1,00,000க்கும் அதிகமான ஏக்கர் நெற்பயிர்களையும் தண்ணீர்ல மிதக்க விட்டு விவசாய பெருமக்களை கண்ணீர்ல மூழ்கடித்து விட்டதா குற்றம் சாட்டியிருக்காரு. நானும் டெல்டா காரன்தான்னு விளம்பர வசனம் பேசும் முதல்வர் ஸ்டாலின் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை போர்க்கால அடிப்படையில உடனடியா கொள்முதல் செய்திடவும் பாதுகாப்புக்குள்ளான விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வீதம் நிவாரணம் வழங்கணும்னு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியிருக்காரு.